அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸில் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சரை பார்க்கலாங்க. இதில் சிவிக்ஸில் 2 லெசன் இருக்குங்க, எக்கனாமிக்ஸில் 1 லெசன் இருக்குங்க. ஃபஸ்ட்டு சிவிக்ஸ், ஃபஸ்ட் லெசன் சமத்துவம். இதில் உள்ள புக் பேக் பார்க்கலாங்க. ஃபஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை? ஆன்சர், பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் இடையில் சமத்துவமின்மையை காட்டுதல். ஃபோர்த் ஆப்ஷனுங்க. செகண்ட் கொஸ்டின், கீழ்கண்டவைகளில் எது அரசியல் சமத்துவம் ஆகும்? ஆன்சர், அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. தேர்ட் கொஸ்டின், இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படும் வயது 18. ஆன்சர் 18ங்க. செகண்ட் ஆப்ஷனுங்க. இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படும் வயது 18. ஃபோர்த் கொஸ்டின், சாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. ஆன்சர், மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. செகண்ட் ஆப்ஷனுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு 1971. ஆன்சர், 1971. சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு 1971. செகண்ட் ஆப்ஷனுங்க. நம்ம இந்தியாவில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு 1952ங்க. 1952 முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டுங்க. அப்போவே பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டதுங்க. செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குடிமை சமத்துவம் சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் என்பதை குறிக்கிறது. ஆன்சர், சட்டத்திற்கு. குடிமை சமத்துவம் சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் என்பதை குறிக்கிறது. செகண்ட் கொஸ்டின், 14 முதல் 18 வரையிலான இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் சமத்துவ உரிமைகளை பற்றி குறிப்பிடுகின்றன. ஆன்சர், 14, 18ங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் சமத்துவ உரிமைகளை பற்றி குறிப்பிடுவது 14 முதல் 18 வரையிலான இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள்ங்க. தேர்ட் கொஸ்டின், தேர்தலில் போட்டியிடும் உரிமை என்பது அரசியல் சமத்துவ உரிமை ஆகும். ஆன்சர், அரசியல் சமத்துவ. தேர்தலில் போட்டியிடும் உரிமை என்பது அரசியல் சமத்துவ உரிமை ஆகும். ஃபோர்த் கொஸ்டின், சமத்துவம் என்பது முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததாகும். ஆன்சர், சமூக சிறப்புரிமை. அவ்வளவுதாங்க. ஃபர்ஸ்ட் லெசனில் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்தது செகண்ட் லெசன், அலகு 2, அரசியல் கட்சிகள். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இரு கட்சி முறை என்பது. ஆன்சர், 2 கட்சிகள் அரசாங்கத்தை நடத்துவது. 2 கட்சிகள் அரசாங்கத்தை நடத்துவது இரு கட்சி முறை ஆகுங்க. இது எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னா, பிரிட்டன் மற்றும் அமெரிக்க நாடுகளில் இரு கட்சி முறை இருக்குங்க. ஒன்று எதிர்கட்சியாக இருக்குங்க, இன்னொன்று ஆளுங்கட்சியாக மட்டும்தாங்க இருக்கும். ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. செகண்ட் கொஸ்டின், இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை. ஆன்சர், பல கட்சி முறை. தேர்ட் ஆப்ஷனுங்க. இந்தியாவை தவிர பிரான்ஸ், ஸ்வீடன், நார்வே போன்ற நாடுகளிலையும் பல கட்சி முறை நடைபெறுதுங்க. தேர்ட் கொஸ்டின், அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு. தேர்தல் ஆணையம். ஆன்சர், தேர்தல் ஆணையம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு. ஃபோர்த் கொஸ்டின், அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன? ஆன்சர், பொது நலன். செகண்ட் ஆப்ஷனுங்க. அரசியல் கட்சிகள் பொதுவாக பொதுநலன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன. ஃபிஃப்த் கொஸ்டின், ஒரு கட்சி முறை எங்கு நடைமுறையில் உள்ளது? ஆன்சர், சீனாங்க. ஃபோர்த் ஆப்ஷன். சீனாவை தவிர கியூபா, வடகொரியா போன்ற நாடுகளிலையும் ஒரு கட்சி முறை தாங்க நடைபெறுது. செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மக்களாட்சியின் முதுகெலும்பாக திகழ்வது. அரசியல் கட்சிகள். ஆன்சர், அரசியல் கட்சிகள். அரசியல் கட்சிகள் மக்களாட்சியின் முதுகெலும்பாக திகழ்கிறது. செகண்ட் கொஸ்டின், நமது நாட்டின் ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையம் என்ற அமைப்பில் பதிவு செய்தல் வேண்டும். ஆன்சர், தேர்தல் ஆணையம். நமது நாட்டின் ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையம் என்ற அமைப்பில் பதிவு செய்தல் வேண்டும். தேர்ட் கொஸ்டின், அரசியல் கட்சிகள் குடிமக்களுக்கும் மற்றும் கொள்கை வகுப்பாளருக்கும் இடையே பாலமாக செயல்படுகின்றன. ஆன்சர், குடிமக்களுக்கும் கொள்கை வகுப்பாளருக்கும். அரசியல் கட்சிகள் குடிமக்களுக்கும் மற்றும் கொள்கை வகுப்பாளருக்கும் இடையே பாலமாக செயல்படுகின்றன. ஃபோர்த் கொஸ்டின், ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி தேர்தலில் தங்கள் விரும்பும் சின்னத்தில் போட்டியிட இயலாது. ஆன்சர், அங்கீகரிக்கப்படாத. ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி தேர்தலில் தங்கள் விரும்பும் சின்னத்தில் போட்டியிட இயலாது. ஃபிஃப்த் கொஸ்டின், எதிர்க்கட்சி தலைவர் கேபினட் அமைச்சர் அந்தஸ்தில் இருப்பார்.
ஆன்சர் கேபினட் அமைச்சர். எதிர்க்கட்சி தலைவர் கேபினட் அமைச்சர் அந்தஸ்தில் இருப்பார். அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் மக்களாட்சி, மக்களின் ஆட்சி. செகண்ட் ஒன் தேர்தல் ஆணையம், சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல். தேர்ட் ஒன் பெரும்பான்மையான கட்சி அரசாங்கத்தை அமைப்பது. ஃபோர்த் ஒன் எதிர்க்கட்சி அரசின் கொள்கைகளை விமர்சிப்பது. ஆன்சர் 4312ங்க. அடுத்ததுங்க ஃபோர்த் ரோமன் லெட்டர் கீழ்காணும் கூற்றுக்களை ஆய்வு செய்து பொருத்தமான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் ஒன் பின்வரும் கூற்றுக்களில் சரியானதை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் ஒன்ங்க நாட்டில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும். ஆமாங்க, ஆன்சர் சரி. செகண்ட் ஒன் தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளை சமமாக நடத்துகிறது. ஆமாங்க, இதுவும் ஆன்சர் சரி. தேர்ட் ஒன் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தனி சின்னத்தை ஒதுக்குகிறது. ஆமாங்க, இதுவும் சரி. ஆன்சர் இவை அனைத்தும் ஃபோர்த் ஆப்ஷனுங்க. செகண்ட் கொஸ்டின் கூற்று பெரும்பான்மை கட்சி ஒரு நாட்டின் சட்டங்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆமாங்க, ஆன்சர் சரி. காரணம் தேர்தலில் பிற கட்சிகளை காட்டிலும் அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது ஆகும். ஆமாங்க, ஆன்சர் இதுவும் சரி. அப்போ ஆன்சர் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. அவ்வளவுதாங்க செகண்ட் லெசன் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்தது எக்கனாமிக்ஸுங்க. அலகு 1 உற்பத்தி. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உற்பத்தி என்பது பயன்பாட்டை உருவாக்குதல். ஆன்சர் பயன்பாட்டை உருவாக்குதல். செகண்ட் ஆப்ஷனுங்க உற்பத்தி என்பது பயன்பாட்டை உருவாக்குதல். செகண்ட் கொஸ்டின் பயன்பாட்டின் வகைகள் ஆவன. ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். ஃபோர்த் ஆப்ஷனுங்க வடிவ பயன்பாடு, கால பயன்பாடு, இட பயன்பாடு இவை அனைத்தும் பயன்பாட்டின் வகைகள் ஆகுங்க. தேர்டு கொஸ்டினுங்க முதன்மை காரணிகள் என்பன நிலம், உழைப்பு. ஆன்சர் நிலம், உழைப்பு. தேர்ட் ஆப்ஷனுங்க முதன்மை காரணிகள் நிலம், உழைப்பு. ஃபோர்த் கொஸ்டின் தொழில் முனைவோர் என அழைக்கப்படுபவர் அமைப்பாளர். ஆன்சர் அமைப்பாளர். தேர்ட் ஆப்ஷனுங்க இதில் தொழில் முனைவோர் அப்படிங்கிறதுங்க தொழில் அமைப்பாளர் என்றும் சொல்லுவாங்க. தற்காலத்தில் தொழில் முனைவோரை சமுதாய மாற்றம் காணும் முகவர் என்றும் சொல்கிறாங்க. ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் தேர்ட் ஆப்ஷனுங்க அமைப்பாளர். அடுத்ததுங்க செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உற்பத்தி என்பது பண்டத்திற்கான விருப்பங்களை நிறைவு செய்யும் சக்தியாகும். ஆன்சர் உற்பத்தி. உற்பத்தி என்பது பண்டத்திற்கான விருப்பங்களை நிறைவு செய்யும் சக்தியாகும். செகண்ட் கொஸ்டின் பெறப்பட்ட காரணிகள் என்பது முதலீடு மற்றும் அமைப்பு ஆகும். ஆன்சர் முதலீடு, அமைப்பு. பெறப்பட்ட காரணிகள் என்பது முதலீடு மற்றும் அமைப்பு ஆகும். தேர்ட் கொஸ்டின் நிலம் என்பது நிலையான அளிப்பினை உடையது. ஆன்சர் நிலம். நிலையான அளிப்பினை உடையது நிலம் ஆகும். ஃபோர்த் கொஸ்டின் உழைப்பு என்பது மனித உற்பத்தியில் ஓர் இடுபொருள். ஆன்சர் உழைப்பு. உழைப்பு என்பது மனித உற்பத்தியில் ஓர் இடுபொருள். ஃபிஃப்த் கொஸ்டின் மூலதனம் என்பது பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்திட மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டதாகும். ஆன்சர் மூலதனம். மூலதனம் என்பது பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்திட மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டதாகும். அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் முதன்மை உற்பத்தி மீன் பிடித்தல், சுரங்க தொழில். செகண்ட் ஒன் கால பயன்பாடு, எதிர்கால சேமிப்பு. தேர்ட் ஒன் நாடுகளின் செல்வம், ஆடம் ஸ்மித். இவர் தாங்க பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித். ஃபோர்த் ஒன் மனித மூலதனம், கல்வி, உடல் நலம். ஃபிஃப்த் ஒன் புதுமை புனைபவர், தொழில் முனைவோர். ஆன்சர் 31524. அவ்வளவுதாங்க சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸில் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.